தமிழகத்தின் உரிமைகளை எல்லாம் மீட்டுவிட்ட பச்சை துண்டு ஸ்டாலின் இப்போது காவிரி நதிநீர் விவகாரத்திற்கு சொந்தம் கொண்டாடுவது கேவலமாக இருக்கிறது என்கிறார்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகள். யாரோ பெற்ற பிள்ளைக்கு தான் தந்தை என்று கூறுவது எவ்வளவு கேவலமாக இருக்குமோ அதுபோலதான் காவிரி நதி விவகாரத்தில் திமுக சொந்தம் கொண்டாடுவது என்கிறார்கள். ஸ்டாலினோடு அப்பா கருணாநிதி காலத்தில் இருந்தே காவிரி நீர் பங்கீடு விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கு செய்த துரோகம் 40 ஆண்டுகளுக்கு பிறகும் தொடர்வதுதான் வேதனை. தன் மீதான ஊழல் வழக்கிலிருந்து தப்பிக்க உச்சநீதிமன்றத்தில் காவிரி நதிநீர் வழக்கை வாபஸ் வாங்கியவர்தான் கருணாநிதி. ஹேமாவதி அணை கட்ட அனுமதித்தவரும் அவர்தான். காவிரி ஆற்றுப்படுகையில் கர்நாடகம் பல கட்டுமானங்களை மேற்கொண்ட போதும் அதை எதிர்த்து குரல் கொடுக்காதவரும் அவரே என்பதும் திமுகவின் நீண்ட நெடிய காவிரி துரோகங்களே. காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை அரசிதழில் வெளியிடக்கூடாது என கர்நாடக அரசியல் தலைவர் தேவகவுடா எதிர்ப்பு தெரிவித்த போது அப்போதைய மத்திய அரசில் அங்கம் வகித்த திமுக ஒரு வார்த்தை கூட எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பதை தமிழகம் ஒருபோதும் மறக்காது. பெங்களூருவில் திமுக குடும்பத்தினருக்கு சொந்தமான பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை பாதுகாக்கவே காவிரி விவகாரத்தில் கர்நாடகம் துரோகம் இழைத்த போதெல்லாம் மௌன சாமியானவர் கருணாநிதி என்கிறார்கள் டெல்டா மாவட்ட திமுக நிர்வாகிகள். கருணாநிதியும் திமுகவும் செய்த துரோகத்தை ஒட்டுமொத்தமாக துடைத்தெறிந்தவர் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என புகழ்பாடும் தமிழக விவசாயிகள் மத்திய அரசோடும் உச்சநீதிமன்றத்தோடும் மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு போராடி பெற்ற வெற்றியால் தான் காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்திற்கு உரிய பங்கை கர்நாடகம் வழங்குகிறது என்றால் அதன் முழு பெருமையும் மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதாவையே சாரும் என்கிறார்கள் பொதுப்பணித்துறை முன்னாள் உயரதிகாரிகள். 2011 மீண்டும் ஆட்சியில் அமர்ந்த செல்வி ஜெயலலிதா முன்னெடுத்த தொடர்ச்சியான சட்ட போராட்டங்களால் தான் காவிரி நடுவர் மன்ற இறுதி ஆணை மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்டது. அதன் தொடர்ச்சிதான் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு தமிழகத்திற்கு கடந்த பல ஆண்டுகளாக காவிரி தண்ணீர் உரிய பங்கீடு கிடைத்து வருகிறது. அதிமுகவின் வரலாற்று சாதனைகளை எல்லாம் பச்சை துண்டு போட்டு நாடகமாடி மறைத்து விடலாம் என ஸ்டாலின் நினைத்தால் அவரின் கனவு ஒருபோதும் நிறைவேறாது என்கிறார்கள் காவிரி பாசன நீரால் பயனடைந்து வரும் தமிழக விவசாயிகள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இளங்கதிர்.